காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. தூங்கும்போது எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்கா. எந்திரிச்சிட்டா வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா. இப்படியே அமைதியாக வாயை மூடிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கேன்ற நினப்புல என்ன வேணா பேசுவீங்களா? நீ முழிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. எத்தனையோ நாள் தான் இருக்கு. சோ யாராச்சும் ஹர்ட் ஆகுற மாதிரி நான் ஏதாச்சும் பேசி இருந்தா இல்ல சொல்லி இருந்தா மன்னிச்சிருந்தியான மட்டும் சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ ஏதாச்சும் மயிர் மாதிரி பண்ணி இருப்ப. அதனால்தான் எனக்கு அடச்ச என்ன சத்தம்டா இது? சேரோட சவுண்ட் மாதிரி இல்ல, நான் குசூட்ட மாதிரி சவுண்ட் வந்திருக்கு. இங்க வேற நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பண்ணலாம், சேரை நவுத்தி மறுபடியும் இழுக்கலாம். அப்ப நினைச்சுப்பாங்க நான் குசூடல, இது சேரோட சவுண்டுன்னு. ஐயோ, முதல்ல வந்து சவுண்டே பரவாயில்ல போல இருக்கே. இப்போ எக்ஸாக்டா நான் குசூட்ட மாதிரியே சவுண்ட் வந்திருக்கு. இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒண்ணு பண்ணலாம், வாயை திறந்து உண்மையை சொல்லிடலாம். நான் குசூடல, இது சேரோட சவுண்டு. நான் குசூடல, இது சேரோட சவுண்டு. ஓகே. யாரும் தப்பா நினைக்காதீங்க, இது சேரோட சவுண்ட் இல்ல, நான் தான் குசூட்டேன். வாங்க, பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. நான் ஒரு 10 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன சரிம்மா, நீ வேற பிடிவாதக்காரி, யார் சொன்னாலும் கேட்க மாட்ட. நீ இல்லாம எனக்கு இங்க கஷ்டம்தான். நீ இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சரி நான் போல. கட்டு, ஸ்கூல் ஃபீஸ கட்டு, கரண்ட் பில் கட்டாம இருக்கு, அத கட்டு. கட்டுன்னு சொல்லு, நான் ரெண்டாவது ஒரு பொண்ணை கட்டுறேன் பாரு. இன்னில இருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு அம்மா, என்னோட இன்னைக்கு சம்பளுக்கு 500 ரூபாய அப்படியே வந்து உன் கையில கொடுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சந்தோஷத்துல மயங்கி விழுந்துருவேன். இந்த மாதிரிலாம் நீ மயக்கம் போட்டு விழக்கூடாதுன்னு தான் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் வந்திருக்கிறேன். எதுக்கு அம்மாவை கொடுத்தீங்க? நான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுல்ல, அதான் நான் உனக்கு அம்மாவை கொடுத்தேன். அப்புறம் எதுக்கு பொண்டாட்டிய கொடுத்தீங்க? நீ என்ன மறந்துட கூடாதுல்ல, அதான். எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் முடிக்கையில்லே. எந்த புருஷனும் நல்ல புருஷன்தான் கல்யாணம் முடிக்கையில்லே. அவன் நல்லா வாழ்வதும் நாசமா போவதும் பொண்டாட்டி அமைவதிலே. பொண்டாட்டி அமைவதிலே, பொண்டாட்டி அமைவதிலே. என்னமா நிக்க மாட்டேங்குது. நிக்கலையா? ஆமா, இரு நான் பாடுறேன். நின்னு வச்சுமா? விக்கல நுப்பாட்டுற வைத்தியம் தான் அது. பரவாயில்லங்க.